வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்ரலாட் தமிழ் சேனல். இன்னைக்கு ஜூன் மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூட விலை கொஞ்சம் அதிகரிச்சிருக்குங்க. கூடவே முல்லை, கனகாம்பரம், சாமந்தி, ரோஜா பூக்களோட விலைகளுமே இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இன்னைக்கு நீங்கள் பூஜைக்கோ, அலங்காரத்துக்கோ, சாமிக்கோ இல்லை வியாபாரத்துக்கோ பூக்கள் வாங்க போகிறீங்கன்னா செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுதுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பூக்கள் வாங்குகிற பட்ஜெட்டை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மல்லிகைப்பூ 1 கிலோ 300 ரூபாயா விலை உயர்ந்திருக்கு. முல்லைப்பூ 1 கிலோ 350 ரூபா, பன்னீர் ரோஜா 1 கிலோ 110 ரூபா, ஊட்டி ரோஜா 1 கிலோ 150 ரூபா, சாமந்தி மஞ்சள் 1 கிலோ 120 ரூபா, சாமந்தி வெள்ளை 1 கிலோ 250 ரூபா, கனகாம்பரம் 1 கிலோ 500 ரூபா, அரளிப்பூ 1 கிலோ 160 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சம்மங்கிப்பூ 1 கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வாடாமல்லி 1 கிலோ 75 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மருதுப்பூ 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தாமரைப்பூ 1 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. துளசி ஒரு கட்டு 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கோழிக்கொண்டை பூ 1 கிலோ இன்னைக்கு 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. கதம்பம் 1 முழம் இன்னைக்கு 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. இந்த 15 வகையான பூக்களோட விலைகள் நேற்று இருந்ததை விட இன்னைக்கு கிலோவுக்கு 100 ரூபாய் முதல் 150 ரூபா வரைக்கும் விலை அதிகரிச்சிருக்கு. பூக்களை வியாபாரத்துக்கும் கடைக்கும் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஏல வர்ற இடத்துல வண்டியிலிருந்து மூட்டையாக வாங்கிட்டீங்கன்னா ரொம்பவுமே விலை குறைவாக கிடைக்குதுங்க. அதுக்கு குறைவாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க மொத்த விலை மார்க்கெட்டில் 4 அல்லது 5 கடைகளில் விலை விசாரிங்க. எங்கே பூக்கள் பார்க்குறதுக்கு புதுசாகவும் விலை குறைவாகவும் இருக்குதோ அங்கே வாங்கிக்கோங்க. மொட்டுக்களை வாங்கினீங்கன்னா விலை கொஞ்சம் அதிகம். விரிஞ்ச பூக்களுக்கு விலை குறைவு. மொட்டுக்களை 2 நாள் வச்சு கூட பயன்படுத்தலாம். விரிஞ்ச பூக்களை அன்னன்னைக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி இன்னைக்கு விலை குறைவாக கிடைச்சிக்கிட்டு இருக்கிற பழங்கள் மற்றும் காய்கறிகளோட லிஸ்ட் நம்ம சேனலில் டெய்லியுமே காலையில் வீடியோவாக வெளிவருது. சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்தே இன்னைக்கு விலை குறைவான பொருட்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நன்றி.